நாங்கள் எழுந்த அப்புறமா கூட அவனுக்கு என்ன மனசாட்சி இல்லாமல் போட்டு அவர் அடிக்கிறார் சார். அவர் உடம்பு சரியில்லாம மனிதாபிமானமே இல்லாமல் என்னை தள்ளிட்டு நகை பிடிக்கின்னு அவர் போட்டு அடின்னு அடிக்கிறார் சார். அவன் வந்தவன் வந்து பீரோ பக்கம் இப்படி சைடு திரும்பி டக்குன்னு என் கழுத்தில் இருந்து தாலி கொடி பிடிச்சான். ஒரு ராடு வெண்ணு வச்சுக்கின்னு டேய் அடிச்சிட போறையில கத்தாதான்னாங்க. அவங்க வந்து செங்கல் எடுத்து இப்படி பாலான்னு பார்த்துக்கலாம் அந்த செங்கல் எடுத்து அவர் மேலே போட்டு அவர் கடிப்பட்டு வச்சு. நாற்றம்பள்ளி அருகே வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து பெண்ணை அடித்து மிரட்டி கழுத்தில் இருந்த 8 சவரன் தாலி சங்கிலியை பறித்து சென்ற முகமூடி கொள்ளையர்கள். எனது கணவரை மனசாட்சியே இல்லாமல் அடிக்கிறாங்க சார் என கதறி அழுத மனைவி. நாங்கள் எழுந்த அப்புறமா கூட அவனுக்கு என்ன மனசாட்சி இல்லாம போட்டு அவர் அடிக்கிறார் சார். அவர் உடம்பு சரியில்லாத மனிதாபிமானமே இல்லாம என்னை தள்ளிட்டு நகை பிடிக்கின்னு அவர் போட்டு அடின்னு அடிக்கிறார் சார். மனைவியின் தாலி சங்கிலியை பறித்து சென்ற திருடனை எப்படியாவது பிடித்து விடலாம் என ஓடிய கணவன் செங்கலை எடுத்து அடித்து விரட்டிய திருடர்கள். தம்பதியர் கதறியலும் காட்சிகள் மனதை உடைக்கிறது. ஒரு 12:40 இருக்கும். அவங்க வந்து அப்படியே ஹைட்டாக இருந்தாங்க, மிக்கி மவுஸ் போட்டு இருந்தாங்க, கண்ணு மட்டும் தெரிஞ்சுது. பீரோ பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருந்தார். நான் கண்ணு முழிச்சு பார்த்தேன். கண்ணு முழிச்சு பார்த்ததும் யாரோ திருடன் கத்தினேன். எங்கள் சார் வந்து எழுந்துட்டார். நாங்கள் 2 பேர் பார்த்தோம். அவர் எழுந்துட்டார். அவன் வந்தவன் வந்து பீரோ பக்கம் இப்படி சைடு திரும்பி டக்குன்னு என் கழுத்தில் இருந்து தாலி கொடி பிடிச்சான். அவர் அதுக்குள்ளே இன்னும் 2 பேர் வந்து சேர்ந்துக்கினாங்க. நான் என் தாலி கொடி இப்படி பிடிச்சிக்கிட்டு என்ன இது பண்ணுறாங்க. நான் அவர் கத்துறதுக்குள்ளே அவன் கத்துறதுக்கு எங்கள் வீட்டில் கத்துறதுக்குள்ளே அவங்க வந்து கோல் பிடிச்சின்னு அடித்தாங்க. அவர் அடித்தார். அவர் அடித்தது நான் தாலி கொடி விட்டுட்டேன். அவங்க பிடிங்கின்னு அவங்க போனதும் அவங்க போயிட்டு அதுக்கப்புறமா அவர் பின்னாடியே போனதும் அங்கே கதவுக்கு நல்லா ஓடையெல்லாம் ஓடல, நல்லா நடந்தே போனாங்க. அங்கே போனதும் கதவு திறந்துக்கிட்டு இருந்தது. இவர் போய் எனக்கு தெரியும் நீ யார் ஆளுன்னு சொல்கிற மாதிரி கத்துனார். உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு ராடு வெண்ணு வச்சுக்கின்னு டேய் அடிச்சிட போறையில கத்தாதான்னாங்க. நான் வந்து பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே உள்ளே வந்து ஃபோன் பண்ணேன். அப்புறமா அவங்க வெளியே வந்துட்டு நீ உள்ளே வந்துடுன்னு கத்தினேன் நான் அவர்கிட்ட. அவங்க வந்து செங்கல் எடுத்து இப்படி பாலான்னு பார்த்துக்கலாம் அந்த செங்கல் எடுத்து அவர் மேலே போட்டு அவர் கடிப்பட்டுச்சு போயிட்டாங்க. அப்புறமா வந்து வீட்டில் பார்த்தா 3 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூமில் இருந்த 2 பெட்ரூம்லேயும் பீரோ அங்கே இருந்தது. ஒரு பீரோ வந்து சும்மா திறந்து மட்டும் விட்டுருந்தாங்க. இன்னொரு பீரோ ஃபுல்லாக நம்பிட்டு அதில் இருந்த எல்லா இதையும் எடுத்து போட்டு எல்லா ஃபைல்ஸும் எடுத்து போட்டு அதில் இருந்தது பவுன் அந்த நகையோ ஏதோ கொஞ்சம் நகை இருந்தது. ஒரு கம்மல் அது ஒரு 2 சவரம் இருந்தது. தாலி சவரன் ஒரு 7 சவரம் இருக்கலாம். தாலி சவரன் எல்லாம் சேர்ந்து எல்லாம் மொத்தமாக தாலி சவரன் கழட்டின்னு நாங்கள் பார்க்கல. அப்போ நாங்கள் இதில் அந்த பீரோவில் போயிட்டு முன்னே திறந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் பார்த்தது வந்து 12:40-45. அவங்க திறந்தது வந்து ஒரு 12:30 கூட வந்து திறந்துருப்பாங்க, தெரியல. கதவு நம்பி வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி தான் என்கிட்ட வந்திருக்காங்க. அவங்க இந்த ரூமுக்கு வந்திருக்காங்க. அப்போ தான் நான் அவங்கள பார்த்தேன். மொத்தம் எத்தனை சவரன்? மொத்தம் ஒரு 8 சவரன். அது நிறைய அந்த காலத்து. நாங்கள் எழுந்த அப்புறமா கூட அவனுக்கு என்ன மனசாட்சி இல்லாமல் போட்டு அவர் அடிக்கிறார் சார். அவர் உடம்பு சரியில்லாத எனக்கு அந்த நகை போனது கூட இல்லை. அவங்களுக்கு இச்சமா சொல்கிறோம். மனிதாபிமானமே இல்லாம என்னை தள்ளிட்டு நகை பிடிக்கின்னு அவர் போட்டு அடின்னு அடிக்கிறாரு சார். நடந்து போறான். எனக்கு இந்த காலு ராடு வச்சது இங்கிருந்து இப்படி தள்ளிட்டு இருக்காங்க. இது மெரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. காது என்ன அவங்க எல்லாம் இது பண்ணும்போது இந்த காது இப்போதான் எல்லாம் வலிக்குது. எனக்கு அந்த இதுல இருந்து என்னால் எழ முடியல. அந்த பார்த்ததுல அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு பிபி வேற இருக்கு, ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 12:50 12:40 அந்த டயத்தில் நானும் எங்கள் வீட்டில் வந்து அந்த பெட்ரூம் போட்டிருந்தோம். என்ன எழுப்பினாங்க அவங்க வந்து. அவங்க எப்படி வந்தாங்க எது பண்ணாங்க நம்ம பார்க்கவே இல்லை. எத்தனை பேர் வந்து? 3 பேர். ஒருத்தன் 2 பேரும் தடி
இந்த மூங்கில் தடி அந்த தடிக்கும் ஒருத்தன் வந்து நம்ம இந்த சென்ட்ரிங் சாமான்கள்லாம் இந்த ஆணிப்பம் வரங்களே எப்படி அது மாதிரி வேலை இருக்கிறாங்க அது வச்சுட்டு தான் ஒருத்தன். எங்கள் வீட்டில் வந்து ஏன்னா அவளுக்கு அந்த இது வர வழிக்கு தோக்கல் வந்து யாருன்ற வழிக்கு என்ன இறந்தாங்க இறக்குற வழிக்கு. சரி யாரா நீங்கள் இறந்தாங்க என்ன படான்னு ஃபஸ்ட்டு தான் இருக்குது அந்த அது அடிக்கிற வழிக்கு ஒருத்தன் அதுக்குள்ளே வந்து கல் வந்து புரியுது. அவங்க வந்து புறம் வந்து இந்த கண்ணுக்கு தான் தெரிஞ்சு எல்லாம் புறம் வந்து தெரியல எனக்கு. அப்புறம் வந்து எனக்கு நாள் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க டேன்னு கட்டின்னு வரணும். நான் அந்த 2 பேரும் அந்த கட்ட வச்சு ஃபஸ்ட்டு அந்த பிடிச்சி நகைப்பாங்க பாரு அவங்க ஃபஸ்ட்டு போயிட்டாங்க. அந்த ராடு வச்சு வந்து என் கடிக்கு வந்துனே இருந்தோம். அங்கே போனேன் நான் கத்தினே போனேன். அங்கே போனேன் என்ன பண்ணால் நான் ஒழுங்கு அடிக்கலான்னு பார்த்தோம். நான் என்ன பண்ணேன் அந்த டோர் இருக்குல்லையே டோர் மூட்டேன். 2 டைம் வந்தான். நான் என்ன பண்ணேன் நீங்கள் யார் எனக்கு தெரியும் நான் பார்த்துட்டு விடு நான் யார் எனக்கு தெரியும் நான் பார்த்து விடு அப்படின்னு நான் சும்மா அப்படி மிரட்டுது. ஏன்னா நம்ம அப்படி சொன்னாதான் ஒரு இதாகும் அப்படின்னு. அப்புறம் வந்து அவங்க வாடா போனால் தமிழ் தான் நல்லா அழகாக தமிழ் பேசுனாங்க. யார் அந்த 3 பேரில் 2 பேர் வந்து கூப்பிட்டாங்க. அவங்க வந்து நாங்கள் வந்து வெளியே வந்தோடனே பக்கத்து வீட்டுக்கார கூப்பிட்டு புஜ்ஜின்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்ற வரைக்கும் என்ன பண்ணாங்க அந்த பக்கம் ரோட்டில் போய் அந்த பக்கம் போயிட்டு காரான்னு போயிட்டு அந்த செங்கல் எடுத்து என் மேலே போய் பேசினாங்க. வீசி அவள் தான் வந்து அப்புறம் வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்கார வந்து அவர் கத்துனாங்க. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.